வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்க அதிபருடன் அண்மையில் அலாஸ்காவில் நடைபெற்ற சந்திப்பு குறித்த விவரங்கள் பகிர்ந்து கொண்டதற்காக ரஷ்ய அதிபருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் ஹீயை சந்தித்து பேசினார். இந்தோ சீன எல்ல பிரச்சினைகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் நாளை புதுடெல்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் சிறப்பு பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை நடத்துகிறார். 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்தியாவின் தேசிய நலன்களுக்கு முற்றிலும் எதிரானது என்றும் நாடாளுமன்றத்திடம் ஒப்புதல் பெறாமல் அப்போதைய பிரதமர் நேரு இறுதி செய்த இந்த உடன்பாட்டில் 80% சிந்து நதிநீர் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டதை நாடு புரிந்து கொள்ளுதல் அவசியம் என்றும் பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதிதாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு 2 தவணைகளாக 15,000 ரூபாய் வரையிலும், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குபவர்களுக்கு இத்தகைய ஒவ்வொரு வேலைவாய்ப்பிற்கும் மாதம் 3,000 ரூபாய் அளவிலும் உதவித்தொகை வழங்கும் வகையிலான பிரதமரின் விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் கோரிமேட்டில் உள்ள அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி மற்றும் 4 கையெடுக்க எக்ஸ்ரே உபகரணங்களை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.